தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இப்பொழுதுதான் நாம் பாடினோம் என்னை அழைத்தார் என்கின்ற இந்த வார்த்தை திருச்சபையில் இறைவன் நம்மை அழைக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக மாற வாழ ஞானஸ்தானத்தின் பொழுது நம்மை அழைத்து நம்மை அபிஷேகம் செய்கிறார். குருத்துவ வாழ்வுக்கும் இறைவன் அழைக்கின்றார். திருச்சபையின் பல்வேறு பணிகளை செய்வதற்காக இறைவன் அழைக்கின்றார். விசேஷமாக திருவழிபாட்டில் பாடல்கள் பாடுவதற்கும், முக்கியமான இது ஒரு சேவை செய்வதற்காக இறைவன் நம்மில் வாழ்ந்து இறந்த நம்மடியார் திரு ஜோசப் லியோ இவர்களை அழைத்தார். இதை ஒரு அழைத்தலாக அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அதை அர்ப்பணத்தோடு அதை செய்தார். அந்த பணியை அன்போடு இந்த பணியை நிறைவேற்றினார். ஆவலோடு இறைவனுடைய திருசன்னிதானத்திற்கு வந்து பாடல்களை பாட வேண்டும், பாடல் பாடுவதற்காக இசையை அமைக்க வேண்டும். இசையாளராக, பாடகராக, பாடல் குழுவின் தலைவராக 50 ஆண்டுகளாக நம்முடைய ஆலயத்தில் நற்பணி ஆற்றியிருக்கின்றார் திரு ஜோசப் லீ அவர்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர் இந்த உலகத்தில், இந்த மன்னகத்தில் இறைவனை மகிமைப்படுத்தினார், பாடி புகழ்ந்தார். மற்றவர்களையும் அழைத்து குழுவாக இறைவனுடைய பாடல்களை பாடுவதற்காக உதவினார். இறைவன் இவருடைய இந்த பணியினை நிச்சயமாக அதற்குரிய பரிசினை தருவார் என்பது நம்முடைய உறுதி. விண்ணகத்தில் இவர் புனிதலோடு வானத்துதலோடு சேர்ந்து இறைவனை பாடி புகழ இவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. ஆகவே இத்தருணத்திலே இவருடைய வாழ்வுக்காகவும், குடும்ப வாழ்வுக்காகவும், கிறிஸ்துவ வாழ்வுக்காகவும், மேலும் பங்கிலே இசையாளராக, பாடல் குழுவின் தலைவராக பணிபுரிந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து இன்று இறைவனடி சேர்ந்திருக்கிற இறைவனுடைய இந்த இரக்கத்தை இவர் பெற வேண்டும். விண்ணகத்திலே இவர் தொடர்ந்து இறைவனுக்கு புகழ் பாக்களை பாட வேண்டும் என்று வேண்டுவோம். இத்தருணத்தில் இவர் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகன் இருந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என எங்களது நம்பிக்கை எழுச்சியுமாறு போல உம்மடியார் ஜோசப்லேயோ உயிர்த்தெழுவார் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாகவே. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடல் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இருந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுழற்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்?
இருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருத்தலத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் பொருளே, அவரே என் மீட்பர். ஆண்டவரே என் பொருளே, அவரே என் மீட்பர். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, முகத்தையே நாடுவே, உமது முகத்தை எனக்கு மறைக்காதீரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் பொருளே, அவரே என் மீட்பர். ஆண்டவரே என் பொருளே, அவரே என் மீட்பர். நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை
இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, மிகவும் சிறப்பாக இறையடி சேர்ந்திருக்கும் ஜோசப் லியோ அவருடைய திருமதி அவர்களே, பிள்ளைகளே, உற்றார் உறவினரே, நண்பர்களே, இத்தனை காலமாக நம்மோடு வாழ்ந்து உறவு கொண்டாடி உரையாடி உண்டு நம்மோடு நாமாக ஒருவராக இருந்த நம் சகோதரன் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். இத்தருணத்திலே இவ்வுலகம் வாழ்வை விட்டு இறை அடி சேர்ந்திருக்கும் இவரை வழி அனுப்பி வைக்க, இவருடைய ஆன்மாவை இறைவனின் கரங்களில் ஒப்புக்கொடுக்க நாம் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆக இந்த ஒரு திருப்பலியிலே இவருக்காக மன்றாடும் இந்த திருப்பலியிலே நாம் இவருக்காக, இவர் நம் மத்தியிலே வாழ்ந்து படைத்த சரித்திரத்திற்காக, உறவுக்காக, இந்த பங்கின் சேவைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பங்கு தந்தையானவர்கள் திருவழியின் முன்னிலையிலே கூறியது போல தன்னுடைய வாழ்வையே 50 ஆண்டு காலமாக அனைவரையும் ஒன்று சேர்த்து இறைவனை பாடி புகழ, இறைவனை ஆராதித்து துதிக்க தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணமாக்கியிருக்கின்றார். ஆகவேதான் முதல் வாசகத்திலே அருமையாக நாம் கேட்டிருக்கின்றோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கையில் உள்ளன. நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கையில் உள்ளன. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று நாம் அனைவரும் இந்த இறைவனின் ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து நம்முடைய சகோதரன் இவரை இறைவனிடம் ஒப்படைத்து வழியனுப்ப வந்திருக்கின்றோம். விசுவாச அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பரை மக்களே, நம்முடைய விசுவாசம் என்னவென்றால், இறப்பு வாழ்வின் முடிவல்ல, இறப்பின் மூலமாக வாழ்வு மாறுபடுகின்றது. ஆகவேதான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சொல்லுவார், மார்த்தா, உயிர்ப்பும் உயிரும் நானே என்று. இந்த உலக வாழ்வை நாம் வாழும் பொழுது வாழ்வு உயிர்ப்பு என்று வாழ்கின்றோம். ஆனால் இறந்த பிறகு
அது மாறுபடுகின்றது. வாழ்வு முதலல்ல, உயிர்ப்பு முதலாக அமைகின்றது. பிறகு இறை வாழ்வு நமதாகின்றது. ஆகவே இந்த ஒரு அடிப்படையை பார்ப்போமாகில் நம்முடைய வாழ்வு முடிவடைவதில்லை, மாற்றம் பெறுகின்றது. இந்த மாற்றத்திற்கான அடிப்படை நம்முடைய வாழ்க்கை தான். இவ்வளவு காலமாக நம்முடைய சகோதரர் ஜோசப் லியோ அவர்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். இந்த விசுவாச வாழ்க்கையின் நிறைவுதான் இறப்பு. அந்த விசுவாச வாழ்க்கையின் நிறைவுதான் மறுவுலக வாழ்வு. அந்த மறுவுலக வாழ்வை எவ்வாறு அவர் அனுபவிக்க முடியும்? இந்த உலகிலே அவரை இறந்தால்தான் வாழ்வு மாறுபடுகின்றது. அன்று நாள் திருமுழுக்கை பெற்றார். திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனை பெற்ற இவர் அன்றே இறப்புக்கு தன்னையே கையெழுத்து விட்டார். என்றால் திருமுழுக்கு நாம் இறக்க அழைக்கிறது, பாவ வாழ்வுக்கு இறக்க அழைக்கிறது, இவ்வுலக வாழ்வுக்கு இறக்க அழைக்கின்றது. அன்று அவர் பெற்ற அந்த அழைப்பை இன்று நிறைவேற்றிருக்கின்றார். இன்று இவ்வுலக வாழ்வுக்கு அவர் இறந்து இறைவனோடு எவ்வாறு திருமுழுக்கிலே மகனாக பிறந்தாரோ திருச்சபையிலே, இன்று விண்ணகத்திலே இறை மகனாக அவர் பிறக்கின்றார். என்ன அருமை பாருங்கள்! ஒவ்வொரு திருமலையிலும் அவர் பங்கேற்ற போது உயிருள்ள விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் திருவுருள் என்று குருவானவர் அழைக்கும் பொழுது, இதை நான் நம்புகின்றேன், ஆமென் என்று சொல்லி அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருவருட்சாதனம் மூலமாக, அப்பத்தின் மூலமாக, இரசத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வை பெற்றிருக்கின்றார். தன்னுடைய ஆன்மீக உணவாக அவர் பெற்றிருக்கின்றார். அந்த விசுவாசம் இன்று நிறைவுபடுகின்றது, முழுமையடைகின்றது. இத்தனை காலமாக அவர் விசுவசித்து உட்கொண்ட அந்த நற்கருணை இன்று அவருடைய விசுவாச வாழ்வுக்கு முழுமையாக அந்த இறைவனையே கண்குளிர காட்சியாக காணும் வாய்ப்பை தந்தது இந்த இறப்பு தான். ஆகவே இறப்பு முடிவல்ல, இறப்பு வாழ்வை மாற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் அவர் பாவ சங்கீதம் என்றும் திருவருட்சாதனத்திலே பங்கேற்ற போது, இனிமேல் உமது உதவியால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான பிரதிஜ்ஞை செய்கின்றேன் என்று தன்னையே இறைவன் கையளித்தார். விசுவாசத்தோடு இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார். இன்று அதே நடுவரான இயேசு கிறிஸ்துவை இந்த இறப்பின் மூலமாக தன்னுடைய பாவ சங்கீதம் எனும் திருவருட்சாதனத்திலே முழுமையை காணவிருக்கின்றார். அந்த இறைவன் இயேசுவை தன் நீதியுள்ள நடுவராக காணப்போகின்றார். அதற்கு வாய்ப்பளித்தது இந்த இறப்பு தான். ஆகவே இறப்பு என்பது முடிவல்ல, வாழ்வின் மாற்றம், வாழ்வின் முழுமை, வாழ்வின் நிறைவு. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமாகில் அன்பிறை மக்களே, சாவு நமக்கு ஒரு பக்கம் மனித இழப்பு, உறவின் இழப்பு, குடும்ப நபரின் இழப்பு என்று துக்கத்தை நமக்கு கொடுத்தாலும், மறுபக்கமாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நிறைவடைகின்றார், முழுமை அடைகின்றார், இறைவனை ஐக்கியமாகின்றார் என்று நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வுக்கு அமைதியை அளிக்க வேண்டும். இத்தனை காலமாக நம்மோடு வாழ்ந்து நம்மோடு ஜெபித்தார். ஆனால் இன்று முதல் நமக்காக இருப்பார், நமக்காக மன்றாடுவார். தந்தையிடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், தூய ஆவியானவரிடம். ஆகவே தந்தை அவர்கள் திருப்பலியின் முன்னிலை கூறுவது போல, இறைவன் இவர் செய்த சேவைக்காக நிறைவாழ்வை அளிப்பது உண்மை. இவ்வுலகை விட்டு சென்ற நம்முடைய சகோதரர் ஜோசப் லியோ அவர்கள் இவ்வுலகிலே ஆண்டுடைய திருப்பாக்களை பாடியிருக்கின்றார். இன்று விண்ணவரோடு சேர்ந்து, வானக தூதர்களோடு சேர்ந்து அந்த புகழ் பாக்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரை பார்த்து அவர் பாடுவார். எஸ்ஐயா இறைவாக்கில் கூறுவது போல, விண்ணகத்திலே அவர் என்றும் வீற்றிருந்து தூயவர், தூயவர்,
தூயவர் என்று பறைசாற்றும் வாய்ப்பளிக்கும் அந்த நிறைவாழ்வு, உண்மையான வாழ்வு, முழுமையான வாழ்வு இந்த இறப்பு தான். ஆகிய அன்பரை மக்களே, இன்று அவர் இறந்ததற்காக நமக்கு சோகம், துக்கம். ஆனால் மறுபக்கம் பார்ப்போமாகில் இறைவனுக்கு இன்று நன்றி செலுத்துவோம். இறப்பின் வழியாக இறை பாடலை பாட அவர் சென்றிருக்கின்றார். இறப்பின் வாயிலாக அவர் இறைவனை துதிக்கச் சென்றிருக்கின்றார். இறப்பின் வாயிலாக நமக்காக மன்றாட சென்றிருக்கின்றார். ஆகவே அவரை போல் நாமும் ஒரு நாள் இத்தகைய நிறைவாழ்வு அடைய வாருங்கள். அவருக்காக மன்றாடி நம்மையே தயாரிப்போம். ஆமென். என்னை காணிக்கையாக உன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். நல்ல பொருளல்ல நீ கேட்பது, புனிதம் பணிவு பிற சேவையாயுமே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது, புனிதம் பணிவு பிற சேவையாயுமே. என் சுயநலம் ஒழிய வல்லமை நிறைய என்னை காணிக்கையாக தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உம் திருமணி பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும்படியால் ஜோசப்லையும் உம் திருமகனோடு மாற்றுக்கு உயிர்த்திரு பெறுவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்றும் உள்ள எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவியேற்றுக் கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக திருமணமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உண்மையை புகழ்ந்து போற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் தூயவர்
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடியே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைந்து கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஜோசப் லியோ என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சோதரிகளையும் இறந்து அனைவர்களுக்கு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவரை கணவரானது புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஏற்றதாய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் பரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவராகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். மீண்டும் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்படும் இந்த தீவிரங்களை ஏற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். கிறிஸ்தவர்களாத மற்றவர்கள் உங்கள் இடத்திலே நின்று கடவுளிடம் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
நிழலில் மறைத்திடுவாய் இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடையார் ஜோசப்லையும் நாங்கள் கொண்டாடும் இப்பாஸ்கா மறைநிகழ்வு நாள் ஒளியும் அமைதியும் நிறைந்து விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. My dear brothers and sisters in Christ, kindly bear with us. We have 2 eulogies to be read for our dear Leo Daddy. Today, as we gather to honor his life, he is so fondly called as Brother Leo by all the church members. We are reminded of a man whose dedication and compassion left an indelible mark on all who knew him. Brother Leo's journey was one of selflessness, service, and unwavering faith. Brother Leo's professional life was characterized by a deep commitment to serving others. From his stint as a personal secretary to the late Union Railway Minister Jafar Sharif, to his brave venture into politics as an independent MLA candidate. I think some of the relatives would remember campaigning for him. He was able to garner a few votes in this constituency. He sought to make a difference in the lives of those around him. His mentorship extended far beyond the confines of his workplace, as he nurtured the dreams of countless students, offering guidance, sponsorship, and moral support. Raised in the nurturing environment of St. Joseph's College, Bangalore, Brother Joseph Leo embodied the values of his grooming throughout his life. Despite humble beginnings, he never hesitated to give back. Residing in a small room provided by the Sacred Heart's Church, where his spirit of generosity flourished. Throughout his distinguished career, Joseph Leo held positions of great responsibility, serving as a manager at the Karnataka Silk Federation, where he played a vital role in the livelihoods of silk manufacturers. His journey continued as a personal officer at both premier institutes like St. John's Medical College Hospital and St. Martha's Hospital in Bangalore, where his compassionate leadership touched the lives of countless patients and colleagues alike. Even in the face of health challenges, he remained steadfast, finding purpose and fulfillment in his work. He became a freelancing financial advisor at Max Life Insurance even after his retirement to continue earning. He couldn't sit quietly.
Leo brother's heart remained steadfastly devoted to his faith and community service. His presence graced countless church activities, where his passion for serving God and others shone brightly. This can only prove the fact that he spent 50 years in the church choir, in the Sacred Heart Church choir. We were supposed to celebrate this Golden Jubilee last year and his 75th birthday. But we are all here celebrating his life. Perhaps the most enduring legacy lies in the lives he touched through his tireless efforts to provide for those in need. Through his work, he provided sustenance, stability to hundreds of families. He was a very emotional person. He was at the helm of his career where he offered jobs to those who were in need. He used to personally interview them, understand their family situation, their financial situation, and offer jobs. Most of the family members here and the colleagues of his would recognize his love and care and affection that he had for his employees. Leo brother set a remarkable level of reference to follow by his life. His style of spirituality combined with selfless service to humanity and the love that he commands for his dear ones. As we bid farewell to Leo Daddy today, let us carry forward the lessons of his life, to serve with humility, to uplift in need, and to live each day with unwavering faith. Though he no longer walks amongst us, Leo brother's legacy of compassion and service will continue to inspire us and generations to come. Brother Leo's family is indebted to this church and our current parish priest, Reverend Father Joseph Susainathan, and the assistant priest and all former parish priests who recognized his dedicated service. This parish family and each one of you present here who visited him last evening for extending all your solidarity at these difficult times. On behalf of the family, we thank you for the love and the prayers that you offered. Leo Daddy dedicated his life to the Sacred Heart Church Tamil Choir. He was there before the Mass could begin, on the Novena days, on special days, on the feast days, practicing just to ensure that they sing and glorify the Sacred Heart of Jesus. He loved the choir so much that he would leave everything and just come to the church, open the keyboard and start playing. And before the choir members would join for practice, he would start his music practice, whether it's at home or whether it's the church. He always gave importance to coming and playing in the choir. So, I would like to thank all the choir members of the Sacred Heart Church Tamil Choir who has been a part of his journey and coming for regular practices, encouraged by Brother Leo's leadership and his kindness. We thank you very much for everything that you've done to Brother Leo and his family. I kind of remember Brother Leo actually amongst all the family members was like a party host. He would love to call all the family members, the children, grandchildren, invite them and have a family gathering. Whether it's a birthday party or a Christmas function, Easter,
Brother Leo was the first one, Brother Leo and Josephine Mummy, a great host. I was part of most of the small gatherings, and the choir used to come for breakfast on special days to the house. They often went to picnics every year. They had a very good time. And the family, Brother Leo used to call the family members for the party, and he used to fix the calendar, the party calendar for the entire year with the rest of the siblings. So they had to ensure that everybody is invited for the party. So he would do that in his party. During the last few years, we also lost a few choir members. Joseph, the drummer, Leo, the guitarist, and now we lose Joseph Leo, the choir leader and the organist. So 3 great instrumentalists for the Sacred Heart Church Choir who dedicated their lives for this choir and this church. So on behalf of the family, I would like to thank everyone who prayed for his health over the past year and offered their love and affection. The patriarch of our family is gone. He finally rests with his Creator, his Heavenly Mother, and his heavenly family. He was not the patriarch in the sense of following rigid old principles, dead ideals, and conservatism that only he believed in. He was a new patriarch, a radical and revolutionary one, which was difficult in his times, when it was just easier to conform and follow the conservative sets of do's and don'ts, which would not have required much thinking and questioning. Joseph Leo was a man who believed in an individual's innate freedom and in the power of affirming and validating the human spirit and its resilience. Joseph Leo came from humble means, but he was not poor in spirit. His faith in himself and people around him was visible to everyone who came into his presence. He believed in family, believed that it is the space where one feels at home, safe, secure, and loved. Anyone who has visited his home will immediately settle into a space of ease, good conversation, with plenty of laughter, revelry, good food, and a definite, even if short-lived feeling of being at home. Imagine feeling at home in a space other than your own home. Leo paid attention to people and what they had to say. He was genuinely interested in it. He never offered advice, never said he knew better than you how to live your life. He listened and comforted you, but he would definitely never say how to live your life. He never gave a man an offering or alms or money out of pity, but he certainly would offer a man a means of living and employment. He would, in his own way, convey the message, sure, I can give you money now. How would that help you? Instead, I can offer you a way out of this, where in due time you will be able to help people. What do you think about that? This was him, and this is where he stood out, honoring the dignity of the human spirit and thus honoring the man himself. Leo Daddy's quality of altruism is truly philanthropic in nature. He has helped hundreds of people in his lifetime. In our current world, which is highly transactional in nature, his help and offering took on a different shade. He didn't hold people obliged to his extending helpful hand. He didn't do favors to people where they had to be returned one day in kind. He didn't expect people to return the help to him later when he would need it.
He always saw himself as a midwife, doing his part in the delivery of new life. He was there to witness it, to help you out, and then he would not wait around for credit or acknowledgement. He would quietly slip into the shadows as the person that he helped would engage with their lives and begin to grow. He was, as Christ would say, his brother's keeper, and believed in the Christian tradition of fellowship and upholding your neighbor without holding on to your actions or his. Your daddy was also a matchmaker, brought people together in matrimonial unions and settled family disputes. He believed family is the most important unit of the Christian church, the building block of Christ's vision. Anyone who knew him will testify about his immense love for his wife Josephine Leo, his son Alban Leo, his daughter-in-law Geraldine, and his grandchildren Nixon and Adeline. He loved your family as much as he did his, and wanted for you to be highly successful, loving, and part of the church. He would advocate for it, but he would not impose it on you, nor judge you if you fell short of it. He was a devout Catholic and loved Sacred Heart Church since the time he settled in Bangalore and became its parishioner. Like his father before him, he devoted all his spare time towards the church choir and rendering the choir services for all the Tamil masses offered at the church. He was a godly man, a spiritual man, not because he fully observed the church's obligations, but because he truly loved his neighbor like he loved God, Christ, his family, and himself. He didn't condemn a person for not attending the church, for not being a proper Christian. He would instead invite them to the church and to his home, saying, "Why don't you attend this service? Our priest delivers a good homily, or the choir sings very well. An incentive for you to come to service." He lived his Catholic life rather than just plainly professing it or preaching about how to live a Christian life. He forgave people as easily as he loved them, and he also gave people numerous chances to redeem themselves. Today, as we speak of him at length for one last time, I do hope that we remember him and his life which has left deep imprints in everyone who knew him. May we choose to follow that one thing which speaks to our life. Today, as we sit in deep grief and offer our sorrowful condolences to his grieving family, may we also offer them the strength and support that only comes from human interaction and engagement with them. May your prayers and ours be with them. To Josephine Mummy, Sunil, Geraldine, Nixon, and Adeline, your loss is immeasurable and deep. There is nothing that we could say or do to make it less. Your earthly father may be gone, but he has left behind a rich legacy for you to uphold and keep. Above all, he shows you where he rests. He rests with his Maker, with his Heavenly Father. Let Christ be your support and strength and show you the way forward from here. Remember his love for you and his dreams for you, his faith in you and his deep admiration for who you are. Remember him always, and he will always be alive in your hearts and ours. From the grieving family, I offer my sincere thanks and gratitude to everyone who's kept him and his family in prayers and for showing up here for his funeral service. Thank you. Reverend Father Susanathan, and all the fathers, Reverend sisters, and all my dear loving family members, Auntie Josephine, son Sunil, Geraldine, and all the well-wishers of who gathered here. I was just initially, as I entered the Mass, I was just thinking, I have to speak a few words for our beloved Uncle Leo. I'm just standing here to assert all that we know that Reena spoke here, all that, so many good things. So I was just hearing that before he could breathe his last. Yesterday, 8 o'clock, 7 o'clock, the dove was
just there behind his room. The dove from maybe the pigeon, it's a sign that from heaven to say, my dear son, Leo, it's time for you. It's enough that you have suffered. Come to me and have eternal rest. The Lord's invitation came to him finally. So our beloved uncle, as my previous speakers said, he was always there for everyone. And he belongs to the Sacred Heart Church. As the Sacred Heart Jesus stretched out his two hands, welcoming everyone. So he had a noble heart, he had a fertile heart, an affectionate heart to welcome everybody. May it be sorrowful occasion, joyful occasion, decision making, plans, everything, he was there always. And such a good soul, such a noble soul is lying here waiting for his crown. In Timothy it says, there lies the crown for me. I have finished my race. I am waiting for the crown to be rewarded by the eternal righteous judge. So definitely we are sure that the Lord is waiting to crown him for all this. And Leo uncle had a perfect Christian life. He lived a perfect Christian life. He's a great model standing for all of us. So with this heavy heart, I bid farewell on behalf of all the family members also here, the loving sibling members, the Auntie Josephine, sons Sunil, Geraldine, and all the family members, siblings and nephews, nieces, grandchildren. As it was already told, he will give minute detail, he will listen to the minute details of everybody. Everybody's growth he has participated in one or the way. So therefore our hearts are throbbing for him, weeping for him. As we bid farewell, we are sure that he is going to be our heavenly intercessor from now on. So thank you so much, uncle, beloved uncle. So keep us in your prayers, and we are sure that you will be from heaven looking at us and praying for us and continue to lead us on this earth. Thank you. விசுவாச வழக்கப்படி அங்கே நின்றிருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். Keep standing there. விசுவாச வழக்கப்படி இறந்தோர் நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றிக் கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் நன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் ஜோசப் லியோவினுடைய உடலை நலிவுற்ற நிலையை நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இவரை வல்லை உள்ளதாக உயிர்த்தெழ செய்வராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதாக. சாவை இவருக்கு மீட்பளிப்பதாகவும் பாவக்கடன் முடிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வராக. இவர் நித்திய மலரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையை பெற்று மகிழ்வாராக. பதில் இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புவிடுங்கள். இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். உம்மை தமிழம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வராக. தூதர் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இத்தலை பாற்றி ஆண்டவரை இவருக்கு அளித்தெழுவீர். முடிவில்லாத ஒளிவர் மேல் ஒளிர்க. எங்கள் பிதாவே, இப்பொழுது
கிறிஸ்துக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாள் உயிர்த்தெழுவார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தை, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் ஜோசப் லியோவுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேர்ந்து வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் என் சகோதரோடும் என்னால் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தீற்றிக்கொள்ள செய்திருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எமது திருவுளபடி வாழ்ந்து இறங்கும் அடியார் தாம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வழியில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டு நித்திலை மாற்றியவருக்கு அளித்தருளும். ஆண்டு நித்திலை மாற்றியவருக்கு அளித்தருளும். ஆண்டு நித்திலை மாற்றியவருக்கு அளித்தருளும்.